ஆர்டர். சார் சார் உங்க இடம் இங்க இருக்கு சார். யோ நமக்கு தெரியாதா? கம்பிங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க உட்கார கூடாதா? உட்காரலாம். உங்க போலீஸ் ஸ்டேஷன், நீங்க இன்ஸ்பெக்டர், தாராளமா உட்காரலாம். நான் அங்கே உட்கார்றேன். உட்காருங்க. இருங்க யமகண்டம் போய்கிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் உட்காருங்க. இன்ஸ்பெக்டர் சார், போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்கள ரயில்வே ஸ்டேஷன்லயே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டோம். இருந்தாலும் முக்கியமான 3 பேரை உங்களுக்கு இங்க அறிமுகப்படுத்தி வைக்கணும். யார் யாரு? 380 plus 41J, 380 plus 41A, 380 plus 75. என்ன இது வாய்ப்பாடு மாதிரி இருக்கு? ஒண்ணுமே தெரியல. வாய்ப்பாடா? இது என்ன பள்ளிக்கூடமா போலீஸ் ஸ்டேஷனா? சார், நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு உங்களுக்கு ஐபிசி ரூலே தெரியலையா சார்? யோ ஐபிசி ரூல்ஸ் தெரியா? அந்த ஆட்கள் யாரும் தெரியல. அவர் என்னமோ விவரமா தான் இருக்காரு. நாம தான் என் விவரம் விட்டு போய் அலையிறோம். 16, 17 நேரா லாக்அப் ரூம் உள்ள போய் அந்த பாய்லர், பர்ஸ், அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா. அதெல்லாம் ஏன் கொண்டு போய் உள்ள வச்சிருக்கீங்க? ஒண்ணா வரும் பாருங்களேன். வாயா சார். இவன் இருக்கானே, ஒரு அப்பாவினுடைய பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் விரட்டி பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க. சார், இந்த பையன் இருக்கானே, இவன் கிணத்தடியில மலைன்னு விளக்கி வச்ச அண்டாவை தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க லகக்குன்னு பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். இது இருக்கானே, சுடுதண்ணியோட பயில தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல விரட்டி பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். எல்லாம் அக்கம் பக்கம் உள்ளவங்க பிடிச்சு கொடுத்தேன் சார். நீங்க யாரும் பிடிக்கலையா? முயற்சி பண்றோம் சார். சரி, இவங்க யார்கிட்ட திருந்தாங்க சார்? ஒரு அப்பாவி பர்ஸ பறி கொடுத்தான்னு சொன்னேன் சார். அது நான் தான் சார். அண்டா அது எனக்கு சொந்தமானது சார். என் பொண்டாட்டி கையாலேயே பரபரன்னு விளக்கி வச்சேன் சார். பாய்லர் அது நான் தான் சார். சரி, உங்களுக்கு வெக்கமா இல்லை? ஐயா கேட்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நான் சொன்ன உங்களுக்கு அவங்க கிட்ட ஏமாந்ததும் இல்லாம ஏதோ பெரிய பேக் வச்ச மாதிரி உள்ள போட்டுட்டீங்களா? ஒருத்தன் எதுக்காக எடுத்துக்கிறது? அது அவங்களுடைய தொழில் சார். தொழில் எதுக்காக செய்றாங்க? வயிற்று உடம்புக்காக சார். அதான் அவங்க செஞ்சிருக்காங்க. போங்க பாத்தீங்க, வாங்க பாருங்க. நான் சொல்றது இவங்க 3 பேருக்கு. எந்த 3ன்னு தெரியாம செயலாடி போய் நிக்கிறோம் சார். பயமா இருக்கு சார். பாருங்கப்பா, இப்ப உங்களை வெளியே விடுறேன். அடிக்கடி தேடாதீங்க, அல்பத்தனமா தேடாதீங்க. என்ன? போங்க, நல்லா இருக்கு. போங்க. உங்களுக்கு இப்ப சொல்றேன், உங்க 3 பேருக்கும் சொல்றேன், குடிச்சான், கூத்தடிச்சான், திருநா, கொள்ளடிச்சான்னு எவனையாவது புடிச்சீங்க கொண்டு வந்தீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா, சரி சார். இனிமே இந்த மாதிரி புகாருங்க வந்தா காதல எடுத்துக்காதீங்க, என் கண்ணை காட்டாதீங்க. என்ன? போங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஆளு யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? இந்த ஆள் இன்ஸ்பெக்டரே இல்ல. அப்போ ஒரு அகிம்சாவாதி தெரியாதனமா இன்ஸ்பெக்டரா வந்துட்டாரு. அதனாலதான் யாரையும் அடிச்சு துன்புறுத்தி உள்ள போடக்கூடாது, அன்பாலையும் பண்பாலையும் தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த 3 பேரையும் அனுப்பிட்டு நம்ம 3 பேரையும் கேஸே பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முந்தி 999 கேஸ கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம். அடைய நீ ஒருத்தன். நான் ஏடு ஏட்டையா, என்ன இன்ஸ்பெக்டரை காணோம்? லீவு போட்டு ஊரை சுத்தி பார்க்க போயிட்டாரா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்னையா என்னையா? சார், ஐயா, ரொம்ப நேரம் தூங்கிட்ட போயிருக்க.
என்ன பார்வை? இன்ஸ்பெக்டர் லாக்அப் ரூம்ல தூங்குறானே என்ன? லாக்அப் ரூம்ல தூங்க கூட மனுஷன் தாயா? அவங்க கஷ்டங்க எப்படின்னு நான் தூங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஐயோ பொய் சொல்லக்கூடாது. நான் எத்தனையோ ஊருக்கு லாக்அப் ரூம் எல்லாம் பாத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு லாக்அப் ரூம் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. என்ன மாதிரி தூக்கம் உனக்கு தெரியுமா? சார் அப்போ ஒண்ணு செய்துங்களா? ஐயாவுடைய டேபிள் சேர அந்த ரூமுக்கு மாத்திட்டுங்களா? முதல்ல உன்னதான் வேற ஸ்டேஷன் மாத்தணும். நான் என்ன பேச எனக்காக பேசுறேன். எஸ்கூஸ் மீ சார். இப்ப சாப்பாடு போறேன், சாயந்தரம் தான் வருவேன். எந்த புகார் வந்தாலும் வாங்கவே. யாரியா நீங்க? என் பேர் ஜக்கு. என் பேர் ஜம்பு. என்ன விஷயம்? எங்க துரை உங்களோட பேசணும்னு பிரியப்படுறாரு. அதுக்கு உங்களுக்கு எப்ப சௌகரியப்படும்னு கேட்டுட்டு வர சொன்னாரு. துரையா? யாரியா? ஐயோ சார் ப்ளீஸ் இங்க வாங்க சார். ஒரு நிமிஷம் இப்படி வாங்களேன் சார். நாகப்ப இந்த ஊருக்கு பெரிய புள்ளி. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த இன்ஸ்பெக்டர் வந்தாலும் அவரை பார்க்காம இருந்ததே கிடையாது. அவரை நீங்க பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது சார். ப்ளீஸ் போயிட்டு வாங்களேன். நவுந்துக்கிறேன். உனக்கு மிஸ்டேக் கிடையாது. நீங்க போங்க, நேரம் கிடைக்கும் போது நான் வர்றேன். என்ன இது செல்லு அடிக்காம போறாங்க? அவங்களுக்கு போல நாங்க அடிக்கிறோம் சார். சார் சார் சொல்லுங்க ஐயா. இந்த ஃபைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார். ஃபைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்தா? சைன். சரி. குட். எஸ் வெரி குட் சார். எங்க சைன் பண்ணணும்? இந்த இடத்துல போடுங்க சார். அப்ப சார் வீட்டுல சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்கேன் சார். கை நாட்டு ஆமா. இன்னைக்கு என்ன நாள்? நல்ல நாளா? நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா. நம்ம காளியம்மன் கோயிலுக்கு இன்னைக்குதான் கூழ் ஊத்தி கடாபலி கொடுப்பாங்க. கடாபலி என்ன? ஆடு வெட்டுறது சார். ஆடு வெட்டுறான்? ஆடு வெட்டுறான் போய் கையெழுத்து போட சொல்றீங்களா? முத கையெழுத்து போடுறேன். வேற நாள் வச்சுக்குவோம். சரி நாளைக்கு வச்சுக்க. திங்கக்கிழமை அதாவது சோமவாரம் பொம்பளைங்க தலைக்கு ஊத்திக்கிட்டு மஞ்சள முகத்தை நிறைய பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுட்டு மங்களகரமா இருப்பாங்க. நீங்க போடுங்க கையெழுத்து. ரொம்ப நல்ல நாள். பொம்பளையிலேயே இருப்பிய. பொம்பளைக்கு என்ன எனக்கு சென்டிமெண்ட் சார். ஆசை இல்லையே? ஆசை இல்ல, எல்லாம் சகோதரிங்க மாதிரி. என்ன நீங்க ஏற்கனவே சொல்லுவீங்க? அவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர். சொல்லுவா என்னையா அல்பதனமா பேனாவை கேட்கிறேன். கொடுத்துருங்க சார், நம்ம வேற வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். சுகே சார். எஸ் சார். அந்த கையெழுத்து போட வேண்டிய ஃபைல தான் கொண்டாங்க. அறிவு இருக்கு அவனுக்கு? ஏன் சார்? ஃபைல் இங்கே இருக்கு. இருக்கு சார். தூக்கு. தூக்கிட்டேன் சார். போடு. போட்டேன் சார். பிரி. பிரிச்சுக்க சார். பேனாயிடு. வாழ் உருவா மாதிரியா இருக்கு சார். இருக்கு இருக்கு. என் தங்கச்சி கௌரிய நாகப்பனுடைய அடையாளத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போன இடத்துக்கு போக வேண்டியதான். இங்கே வந்த புகார் வாங்கக்கூடாதுன்னு புதுசா வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லிருக்காருமா. புகாரை எடுத்துக்கலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் எடுக்கியா? இந்த கேள்வி எல்லாம் எங்க கிட்ட கேட்காத, இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் கேளு. உன்னை உள்ள விட்டா நாங்க 3 பேரும் வீட்டுக்கு போய் புளிசோறு ஒரு தின்ன வேண்டியதான். என்னங்க இது? ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றேன். அத காலையில வாங்கிக்காம போலீஸ் ஸ்டேஷன் நானும் எதுக்காக உட்காந்துருக்கணும்? அடுப்படியில் உட்கார்ந்தானே எதுக்காக என் காக்கிகள் பார்த்துக்கணும்? ஒரு தானே எதுக்காக என் கையில துப்பாக்கி? இந்த வரையில மாட்டி சொல்லி அந்த வரையில இன்ஸ்பெக்டர் என் வீட்டு நாய்க்கு ஆட்டு பருத்த ரோட்டுக்குள்ள இன்ஸ்பெக்டர் கிடைக்காது. கோழ சொத்த கோழ. யார் அந்த பொண்ணு? விரட்டி புடிச்சிட்டுமா உண்மையை கக்கிடுவா. வெரி குட். அந்த பொண்ணு இல்லையா? அந்த பொண்ணு தங்கச்சி கட்டிட்டு போனாங்களே அவங்கள யாரையாது? அவங்க நாகப்பனுடைய ஆளுங்க சார்.
என்ன இல்ல நாகப்பனுடைய ஆளுங்க என்ன இல்ல சார், எவனா இருந்தாலும் சரி, எவ்வளா இருந்தாலும் சரி. ஆமா ஆமா. விளையாடு. இல்ல விளையாடல சார், விளையாடல சார். என்ன என்ன கோழை சொல்லிட்டாயா அவ? கரெக்ட் சார். கோழை சொன்னதா? கோழன்னு சொன்னது அவன் தப்பு சார், அது கரெக்ட் சார். கௌரவ பிரச்சனை. ஆமா சார், ஆமா சார். அவங்க எங்க இருப்பாங்க? இது சார் காப்பி கிடையாது, சாரை ஹோட்டல்ல. சாராய கடையிலையா? இல்ல கடையில.